வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இன்றைய தினம் தங்கம் ETF பற்றி தான் பேச போகிறோம். கோல்டு ETF பார்த்தோன்னா மே மாதம் அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்குது. அதனால் இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரியான யுக்திகளை கையாள வேண்டும், ஏதாவது ஒரு காஷியஸ் நோட் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய கேள்விகள் வந்தது. அதற்குண்டான பதில் தான் இன்றைய தினம். கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு $61 மில்லியன் $582 கோடி ரூபாய்க்கு வித்ட்ரால் ஆகிருக்கு. அதாவது நியர்லி 0.4 டன்ஸ் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க பணத்தை. ஸோ இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 116.3 மில்லியன் டன் கோல்டு ETFல ஹோல்டிங்கில் இருக்கத்தான் செய்கிறது. திஸ் இஸ் த டேட்டா கோல்டு வேர்ல்டு கவுன்சில் கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ மீன்வைல் நிறைய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ETF தவிர கோல்டில் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ஒன்று சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க வாங்குவதிலே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 லட்சத்துக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேனுக்கு ஒரு மொத்தமே 10 லட்சம் தான் இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஃபர்தராக வாங்க முடியாது. ஸோ இது ஏன் இப்போ இந்த அவுட்ஃப்ளோ ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்னுடைய பணம் எல்லோ மெட்டல்லேருந்து மூவ் ஆகி க்ரூட் ஆயில் அண்ட் அதர் மெட்டல்ஸ் நான் ஃபெரஸ் மெட்டலுக்கு அந்த பணங்கள் மூவ் ஆச்சுன்னு சொல்லலாம். அஸ் ரிஸ்க் சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆனாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோன்னா ஒரு க்ரோத் ஓரியன்டாக என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் க்ரூடு பார்த்தீங்கன்னா 80லேருந்து $115 $120 போனதுனால அதில் பண்ணிட்டாங்க. அதுமாரி இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் சப்ளை கன்ஸ்ட்ரைன். ஸோ இதுவும் இப்போ நிறைய இந்தியாவிலே அரசாங்கம் திணிச்சிருக்கிறதுனால தங்கத்தினுடைய பையிங்கை குறைக்க சொல்லியிருக்காங்க. இதே தான் ஃபிசிக்கலாக போய் ஜுவல்லரி ஷாப்லையும் வாங்குவதுலேயும் எல்லா இடத்துலையும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கு. பட் கோல்டை பொறுத்தவரையிலையும் லாங் டேர்ம் சப்போர்ட் இன்டாக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு அஸ் எ ரீட்டைல் இன்வெஸ்டர் எக்ஸிஸ்டிங்கில் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். நியூ இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.